ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு ஈஸியான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்களேன், வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, கடாய் வச்சுருங்க. கடாய் காஞ்சதுக்கப்புறமா 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுடுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து, சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 4 பல்லு பூண்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துடலாம். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா சாஃப்ட் ஆகணும் தக்காளி. அதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சின்னதாக புளி சேர்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சட்னி ரெடிங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.